நான் சொன்னேன் சம்டைம்ஸ் நான் போல. ஸோ ஒரு பிராமணர் கூப்பிட்டு இது மாதிரி கிளாஸ். ஸோ அவரும் வந்து கிளாஸ் கொடுத்துருக்கிறாரு. நான் இல்லை. அவர் என்ன சொல்றாரு, இந்த ஃபுட் ஃபார் லைஃப்லாம் இருக்குல்ல, தட்ஸ் ஒரு மணி மேக்கிங் ஸ்கீம் இல்லைங்களா? பிராமணர் நம்ம சென்டர் நம்ம இஸ்கானோட அந்த மாதிரி ஃபுட்பால் அதெல்லாம் சும்மா பணம் சம்பாதிக்குது அப்படின்னு. ஸோ அதோட நான் வந்து என்ன சொல்றேன், நம்ம ஆண்கிட்ட கேன்சல் இஸ் நேம். இதுக்கு மேல அவர் வந்து நம்ம சென்டர்ல காலை வைக்க கூடாது. நம்ம உயிரையும் என்ன வேர்வையும் போட்டு பிரச்சாரம் பண்ணி ஆளு கொண்டு வந்தா இவரு மேடையில உட்காந்து என்னமோ சொல்றாரு, ஏன்னா சொல்லுங்க. அப்ப அவருக்கு புரியல, அவருக்கு புரியாததை வந்து அவர் எடுத்து சொல்றாரு மற்றவங்ககிட்ட. ஓகே, ஸோ அதனால நம்ம வந்து நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகே, preaching comes before personal relationship. ரொம்ப முக்கியம் அது. என்னோட சென்டர்லாம் வந்து இந்த மாதிரிலாம் நடந்தது. ஓகே, ஒரு உதாரணம், பிரச்சாரம் செஞ்சுட்டு இருப்பாங்க, ஒழுங்கா செய்வாங்க. கல்யாணம் நடந்தோம். நடந்த பிறகு வைஃப் என்ன சொன்னாங்க, அம்மா வீட்டுக்கு போனோம். அப்ப பிரச்சாரம் செய்யறதுக்கு பதிலாக அம்மா வீட்டுக்கு போயிடுவாரு, மாமியார் வீட்டுக்கு போயிடுவாரு. அப்புறம் மாசத்துக்கு ஒருத்தர் போறது வந்து வாரம் போக ஆரம்பிச்சாங்க. அவ்வளவுதான் பிரச்சாரம் போச்சு. ஸோ அதனால உறவு வந்து நம்பர் 2, பிரச்சாரம் வந்து நம்பர் 1. இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். கணவன் மனைவி ஒழுங்கா பிரச்சாரம் அழுவாங்க. ஏன் அழுகுறாங்க? குழந்தை இல்லை,